வணக்கம். மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரிவிங்க. இதில் ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த நல்ல கருத்துக்களை உங்களுக்காக பதிவிட காத்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ஜோதிடத்தில் 8ஆம் இட ரகசியங்கள். 8ஆம் இடம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு துர்ஸ்தானமா நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க. உண்மையிலேயே 8ஆம் இடம் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்காது. ஏன்னா அது ஜோதிடத்தை உணர்ந்து ஜாதகத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிறைய பேர்த்துக்கு அது தெரியும். என்னை பொறுத்தளவுக்கு நான் ஜோதிடத்தை ரொம்ப நேசிக்கிறேன். ஜாதகம் ஜோதிடம்ங்கிறதுல பிரசன்ன ஜோதிடம் இதுல எல்லாம் நான் ரொம்ப முழுமையா நான் நேசிக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா எல்லாமே என்னுடைய குருமார்கள் தான். நானா முயற்சி பண்ணி பண்றேங்கிறது ஒரு 10% தான். மீதியெல்லாம் குருமார்களுடைய ஆசீர்வாதம் நிறைய இருந்தால் தான் இதை நம்ம மேலே வர முடியும், மேன்மைக்கு வர முடியும். அதோட ஜாதகம் படிக்கிறோம் பண்ணோங்கிற மட்டும் இல்லாமல் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணணும். ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வேணும். அதோட சேர்ந்து நிறைய பயிற்சியும் முயற்சியும் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் குரு ஆசீர்வாதம், தெய்வ பலமும் இருக்கணும். அப்போதான் ஜோதிடத்திலையும் நம்ம தலை சிறந்து விளங்க முடியும். அதுக்கு மட்டும் இல்லை, எல்லா தொழிலுக்கும் பயிற்சியும் முயற்சியும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் நமக்கு இருந்தால் தான் நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அப்படிங்கிறது முழுமையான உண்மை. 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்க லக்னத்திலிருந்து 8ஆம் இடம் தான். அந்த 8ஆம் இடத்துக்கான ரகசியங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 8ஆம் இடம் அப்படின்னாலே முதல்ல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பெரிய பணம், பெரிய பொருளாதாரம், பெரும் பணம். நம்ம சக்திக்கு மீறி உழைக்காத வருமானத்தை கொடுக்கணும்னா நமக்கு 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 8ஆம் அதிபதி நமக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த பணபரஸ்தானம்னு ஒண்ணு இருக்குங்க ஜாதக ரீதியா. 2, 5, 8, 11 இந்த கிரகங்களோ இந்த பாவங்களோ ஒன்றிணையும் போது பெரிய பணத்தை கொடுத்துரும். தசாபுத்தி நடக்கும்போது அள்ளி வீசிட்டு போயிடும். பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய மால் சொல்றோம்ல, மால் கட்டிடங்கள், அபார்ட்மெண்ட்ஸு, காம்ப்ளெக்ஸு, கோடோன், கல்யாண மண்டபம், பெரிய பெரிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்லர் போட்டு நிறைய பல கால்கள் போட்டு ஃபில்லர் போட்டு கட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பெரிய பிரம்மாண்டமான பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடம் தான். ரைஸ் மில் 8ஆம் இடம். பூமிக்கடியில் நமக்கு கிடைக்கிற புதையல், எண்ணெய், பெட்ரோலியம், இது எல்லாமே 8ஆம் இடம் தான். பூமிக்கடியில் கிடைக்கிற எல்லாமே நீர், உள்ள பூமிக்கடியில இருந்து வர நீர், அதுவும் 8ஆம் இடம் தான். 8ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. இருந்தால் தான் நீங்க பெரிய அளவில் பொருளாதாரம் சம்பாதிக்க முடியும். 8ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா உங்க சொத்துக்களை ஆக்க முடியும், இரட்டிப்பாக்கி டெவலப் ஆக முடியும். அது 8ஆம் இடம் சம்மந்தப்படும். உழைக்காத வருமானம், ஒரு இடம் வாங்கி போடுறீங்க, நாளைக்கு 2 வருஷம் கழிச்சு ஒரு 50 லட்சம் லாபம் வந்துடுது, இல்லை 25 லட்சம் லாபம் வந்துடுது. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். இதுக்கு 8ஆம் இடம் சப்போர்ட் பண்ணா தான் நம்ம வாங்க முடியும். அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்போ 8ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய ஆயுள் ஸ்தானம், ஆயுள் பலம். நம்ம உயிரோட இருக்கணும், நீண்ட காலம் இருக்கணும், நல்லா இருக்கணும்னா 8ஆம் இடம் சப்போர்ட் பண்ணணும். கெட்டது இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ப்ளஸ் இருக்கு. ப்ளஸ்ஸை நம்ம விட்டுறோம். 8ஆம் இடம்னாலே வழக்கு, எதிரி, கடன், விபத்து, அவமானம், அசிங்கம், அவச்சொல், சிறை தண்டனை, கை கால் ஒடிஞ்சு படுத்துக்கிறது, இப்படி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இது ஒரு பக்கம் இருக்கு. அது தசாபுத்தி வரும்போது என்னென்ன கிரகங்கள் லிங்க் ஆகுதோ அதன்படி அது நடக்கும். ஆனா பொதுவா 8ஆம் இடம்ங்கிறது சூப்பர். இன்சூரன்ஸ் 8ஆம் இடம், எல்ஐசி 8ஆம் இடம், உயில் சொத்து 8ஆம் இடம். உங்களுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு பினாமியா நீங்க இருங்க, என் சொத்துக்களை நீங்க பாருங்கன்னா அது 8ஆம் இடம். 8ஆம் இடம் அபரிவிதமான சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம். 8ஆம் இடம் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்தையெல்லாம் சொல்லுது. ஜாதக ரீதியா 8ஆம் இடம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு சொல், அற்புதமான ஒரு இடம் தான், இல்லைன்னா சொல்லு. 8 வளர்த்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். உயில் சொத்து கிடைக்கும். திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு ஒருத்தர் குழந்தை இல்லாம இருக்கும், நீங்க அவர் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அவர் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இது 8ஆம் இடம் நல்லா இருந்தா தான் கிடைக்கும், இல்லை கிடையாது. ரகசியங்கள் எல்லாம் 8ஆம் இடம். உங்க ரகசியங்கள் பூராமே 8ஆம் இடம் தான். நீங்க என்ன ரகசியங்களா பண்ணிட்டு இருந்தாலும் அது 8ஆம் இடம் சப்போர்ட் பண்ணாதான் அது மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா அது வெளியில் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடும். இதுக்கு தவறா போகக்கூடாது. நம்ம தவறா இல்லாம இருக்கணுங்கிறது தான் இதோட விதி சூட்சமும். தவறான விதிகளை நம்ம போய் பண்ணிட்டு தவறான இடத்துக்கு நம்ம போறோம் வர்றோம்னா அதுக்கு 8ஆம் இடம் சப்போர்ட் பண்ணி கொண்டு சிறையில தள்ளிடும். வழக்கு, வம்பு, கோர்ட்டு கேஸு, ஜெயிலு, 15 நாள் ரிமாண்டு, இது எல்லாமே 8ஆம் இடம் சொல்லுது. விபத்தை சொல்லுது, கண்டத்தை சொல்லுது. அதே சமயம் அபரிவிதமான உழைக்காத சொத்துக்கள், ஷேர் மார்க்கெட் உழைக்காத வருமானம், அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி உழைக்காத வருமானம். வெளிநாடுகள் எல்லாம் லாட்ரி வாங்குவாங்க.
அப்போ வெளிநாடுகளில் லாட்ரி, துபாயில் லாட்ரி வருது சார், சிங்கப்பூர் லாட்ரி வருது சார், கேரளா லாட்ரி வருது. இதெல்லாம் 8ஆம் இடம் சம்பந்தப்படாமல் இந்த லாட்ரியில யோகம் கிடைக்காது ஒருத்தருக்கு. திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்றது 8ஆம் இடம். யாருக்கெல்லாம் உங்க ஜாதகத்துல 5, 8 தொடர்பு இருக்கோ, உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா உழைக்காத வருமானம் ஒரு 10 ரூபாயாவது வராம போகாது. 5, 8 தொடர்பு கட்டாயம் அது கொடுத்துட்டு தான் போகும். இதுல மாற்றுக்கிறது கிடமை இல்லை. 2வது குழந்தை பிறகுது, 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் தொடர்பாய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய ஜாக்பாட் மாதிரி வளர வச்சிடும். கஷ்டம் ஒரு பக்கம், நான் கஷ்டத்தை பத்தி பேசல, அதை பேசினா இந்த இது நிகழ்ச்சி பத்தாது. கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கு, போராட்டம் ஒரு பக்கம் இருக்கு, இல்லாம இல்லை. ஆனா ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். 8ஆம் இடம் தான் ஓய்வூதியம். கடைசி காலத்துல உட்கார்ந்த இடத்துல பென்ஷன் வருது சார் அப்படின்னா 8ஆம் அதிபதி 5, 9, 11 இங்க சம்பந்தப்பட்டாங்கன்னா ஓய்வூதியம் ஈஸியா வரும், பிரேக் ஆகாம வரும். இன்னொருத்தர் இறந்துட்டாங்க, அந்த இறந்துட்டாங்கன்னு இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் ஆச்சு, ஒரு 20 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா அது 8ஆம் இடம். அதுவும் கூட ஒரு சோதனை தான், வேதனை தான், இல்லைன்னு சொல்லல. அந்த பணம் வர்றது உங்களுக்கு சப்போர்ட். அப்ப 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டாதான் இந்த மாதிரியான பணத்தை நம்ம வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. ஒரு வழக்கு ஜெயிச்சோம், ஒரு உயிர் சத்துக்காக வழக்கு போட்டு ஜெயிச்சு எங்களுக்கு பாதி சொத்து வந்துச்சு, அந்த சொத்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வித்துச்சு, நாங்கள் ஹாப்பியா இருக்கிறோம் அப்படின்னா 8ஆம் இடம் தான். அப்ப 8ஆம் இடம் வலுக்காமல், 8ஆம் இடம் பலமாகாமல் நீங்கள் ஒரு உயரத்தை அடைய முடியாது. சக்திக்கு மீறிய கற்பனை, சக்திக்கு மீறிய கனவுகள், சக்திக்கு மீறிய பிரம்மாண்டம் எல்லாமே 8ஆம் இடம் தான். பேராசை 8ஆம் இடம். உங்க ஜாதகத்துல 8ஆம் இடம் பலமாச்சுன்னா பேராசை அதிகமா இருக்கும். 8ஆம் இடம் யாருக்கு செவ்வாய் வெளுத்துட்டாலே பேராசை அதிகமா இருக்கும். செவ்வாய் கெட்டு போச்சுன்னு வைங்க, நீங்க படுற பேராசை நடக்காது. உங்க ஜாதகப்படி செவ்வாய் கெட்டு போச்சு, 6, 8 12 மறையிறாரு, நீசமாயிடுறாரு அப்படின்னா, ராகு கேது கூட சேருது 8ஆம் அதிபதி, சனியோட சேர்றாரு, பேராசினால விபத்து, தண்டனை, இழப்பு, போராட்டத்தையும் சந்திக்க வச்சிடும். சிம்பிளா யோசிக்க விடாது உங்களை 8ஆம் அதிபதி. செவ்வாய் பாருங்க, உங்களுக்கு சூரியனோட சேரும்போது, குருவோட சேரும்போது, அதே மாதிரி உங்க லக்னத்தோட தொடர்பு கொள்ளும் போது, சுக்கிரனோட தொடர்பு கொள்ளும் போது நீங்க சிம்பிளா யோசிக்க மாட்டீங்க, பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. சிம்பிளா யோசிச்சா அது எப்படி நம்ம வர்க்கத்துக்கு அது ஒத்துக்குமா, நாமெல்லாம் யாரு தெரியுமா அப்படின்னு நம்மளை பேச வச்சிருந்த 8ஆம் இடம். அப்ப நிதானமா பொறுமையா மெதுவா போறது 8ஆம் இடத்துக்கு சேஃப்டி. அதனால 8ஆம் இடம்ங்கிறது பெரிய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் தடை இல்லாம வரணும், உங்களுக்கு உயிர் சொத்து வரணும், அதே போல உழைக்காத வருமானம் வரணும், இதெல்லாம் 8ஆம் இடம் சப்போர்ட் பண்ணாம வரவே வராது அப்படிங்கிறத உண்மை. அப்ப 8ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா உங்க குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்க, அவங்க லேண்ட் சொத்துக்கள் வாங்க முடியும். 8ஆம் இடம் வலுத்து இருந்தா தான், இல்லைன்னா வாங்க முடியாது. 8ஆம் இடம் வலுக்கலைன்னா வாங்கவே முடியாது. நீங்க நல்ல வீடு கட்டணும், சிறப்பா ஜெயிக்கணும், வீடு உங்களுக்கு நினைச்ச மாதிரி அமையணும்னா 8ஆம் இடம் வலுத்திருக்கணும். 8ஆம் இடம் கெட்டு போச்சுனாலும் இல்ல 8ஆம் இடம் பலவீனப்பட்டிருந்தாலும் கூட அந்த வீடு வாசல் கட்டுறதுக்கு உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துரும். ஏன்னா 4க்கு 5 8, 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 8 திரிகோணம். அப்ப பாருங்க 8ஆம் இடத்துக்கு பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. மைனஸாவே தான் நிறைய பார்த்துருக்கோம். 8ஆம் இட திசை விபத்து, 8ஆம் இட திசை ஆபத்து, 8ஆம் இட திசை சிறை தண்டனை, 8ஆம் இட திசை போராட்டம், இதெல்லாம் இருக்குது. யாருக்கு தான் போராட்டம் இல்லை, வளர்ச்சிக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல உங்க ஜாதகத்துல, அது அங்க காட்டுது. அப்ப 8ஆம் இடத்தை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். நீங்க யாராவது அமானுஷ்ய சக்தி, மாந்திரீகம், தாந்திரீகம், அருள்வாக்கு சொல்றேன், குறி சொல்றேன், செய்வினை நான் சரி பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் இடம் வளர்த்திருந்தா தான் நீங்க இதெல்லாம் செய்ய முடியும், இல்லை அதுவும் செய்ய விடாது. அப்ப 8ஆம் இடம் எங்க போய் நம்ம உயிர் வாழ்றதுக்கு 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அப்ப 8ஆம் இடம் நல்லதா கெட்டதா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வீடியோவிலேயே 8 பிரச்சனைக்குரிய விஷயத்தையும் பேசியிருக்கிறோம். சரி, அது மட்டும் சொன்னா நல்லா இருக்குமா, நல்லதையும் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு தான் உங்களுக்கு நான் நல்லதையும் சொல்லியிருக்கேன். அப்ப 8ஆம் இடம்ங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டம், ஒரு பெரிய வெற்றி. இது 8ஆம் இடத்தோட சிம்பிளான ஒரு சூட்சமத்தை உங்களுக்காக இன்னைக்கு கொடுத்துருக்கேன். வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் விரிவா பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.